உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. விவஸ்து கிட்ட மனுஷன். ஏய், கதவை ஏன் இப்படி சத்தமா சாத்துற? அறிவு இருக்கா உனக்கு? தண்ணி தானே உங்ககிட்ட கேட்டேன், அதுக்காக இப்படி நடந்துக்கிற? இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு மட்டும்தான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? அங்க உங்க அண்ணனும் அண்ணியும் என் புள்ள வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறாங்க. நீங்க உட்கார்ந்து கணக்கு வழக்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இருக்கிற பிரச்சனை போதாது, நீ வேற புதுசா ஆரம்பிக்கிற. அண்ணா அண்ணி காதுல விழுந்துற போது. ஐயா சாமி, கதவு சாத்திதான் இருக்கு. இதுக்கு மேலயும் நான் பேசுறத உங்களுக்கு கேட்க கூடாதுன்னா நான் வாயே திறக்க கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா பொண்டாட்டி பிள்ளைங்களை விட அண்ணன் அண்ணி முக்கியமா இருக்கலாம். அவங்களுக்கு சேவை பண்றேங்கிற பேர்ல இந்த கணக்கையே கட்டிட்டு அழுவுங்க. ஆனா எனக்கு என் புள்ளதான் எல்லாம். அவன் வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறாங்க. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இரு, எதுக்கு ஆவேசப்படுற? இப்ப நம்ம புள்ள வாழ்க்கைக்கு என்னாச்சு? எதுக்கு கணத்து தவளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க நீ? ஏன் கேட்க மாட்டீங்க? நான் நியாயத்தை கேட்கறது உங்களுக்கு கேவலமா இருக்குல்ல? என் கழுத்துல தாலி கட்டி நீங்க இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்து 30 வருஷம் ஆச்சு. நீங்க தான் கதைன்னு கிடக்குறேன். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கிடக்குறேன். அதுக்கு உங்க வீட்டுல கிடைக்கிற மரியாதை இதுதானா? ஏய், கத்தாதன்னு சொல்றேன்ல. இப்பவும் நான் எந்த பிரச்சனைக்கு கத்துறேங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்க அண்ணன் அண்ணி காதுல விழுந்துட கூடாது இல்ல? கல்யாணி, என்ன மிரட்டாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு தம்பியா பதில் சொல்லாம உங்க பொண்டாட்டிக்கு புருஷனா, உங்க புள்ளைக்கு அப்பனா பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? அருளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணணும்னு ஒரு அப்பா அம்மா நாம முடிவு பண்ணணுமா, இல்ல உங்க அண்ணன் அண்ணி முடிவு பண்ணணுமா? பதில் சொல்லுங்க. எப்படி அவங்க இந்த வீட்டோட 2 மருமகளும் உங்க தங்கச்சி பொண்ணுங்க தானே நம்மள கேட்காம முடிவெடுப்பாங்க? இரு இரு, எதுக்கு இப்படி ஆவேசப்படுற? அவங்க அப்படி என்ன தப்பான முடிவு எடுத்துட்டாங்க? என் தங்கச்சி பொண்ணுங்களை நம்ம பசங்களுக்கு கட்டி வைக்கலான்னு தானே சொல்லிருக்காங்க. இத பத்தி அவங்க நம்ம கிட்ட கேட்டாலும் கேட்கலனாலும் நியாயமான விஷயம் தானே. அதுக்கு நீ சம்மதம்னு சொல்றதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, அப்போ இதுல உங்களுக்கு சம்மதமா? இங்க பாருங்க, உங்களுக்கு சம்மதமா கூட இருக்கலாம். ஆனா பெத்தவ எனக்கு சம்மதம் இல்ல. உங்களால எப்படிங்க இப்படி இருக்க முடியுது? உங்க தங்கச்சி புருஷன் அவங்க பொண்ண கரிகாலனுக்கு தான் கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. மிஞ்சி இருக்கிறது ஒண்ணுத்துக்கும் பெறாத உங்க தங்கச்சி பொண்ணு நந்தினி தான். அவளை ஏன் புள்ள தலையில கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டாங்களா? என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை நான் நடக்க விட மாட்டேன். இங்க பார் கல்யாணி, இன்னும் யாருக்கு யாருங்கிற முடிவு எதுவும் எடுக்கல. அதுக்குள்ள நீ எதுக்கு புலம்புற? வீட்டுல இருக்கிற மருமக எப்போ இப்படி சிடு சிடுன்னு இருந்தா அது குடும்பத்துக்கு நல்லதில்ல. நம்ம புள்ளைக்கு நல்லதுதான் நடக்கணும். எங்க அண்ணன் எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவாரு. நல்லது பண்ணுவாரு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கிட்டே இருங்க. கடைசியில ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நான் சொல்றத மட்டும் நீ கேளு, புரியுதா? பேசாம போய் படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போ. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் உங்க அண்ணன் நல்லது பண்ணுவாருன்னு தானே நினைக்கிறீங்க? எது எப்படியோ ஒப்பனை முழுங்கிட்டு அடுத்த வேளை சோத்துக்கு கஷ்டப்படுற அந்த நந்தினிய என் மருமகளா மட்டும் நீங்கெல்லாம் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நான் ஒரு காலமும் நடக்க விட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.